இன்றைக்கு தேவன் நமக்கு தந்த வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதில் 9, 10 என்ற 2 வசனத்தை நாம் பார்ப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளமும் உள்புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நான் அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னவென்றால், 9வது வார்த்தை நானே வாசல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அது என்ன வாசல் என்று நாம் பார்ப்போம் என்றால், ரட்சிப்பை அடைவதற்கு ஒருவர் தான் வாசல். அவர் வழியாய் கடந்து போனால் மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு, வேறு ரட்சிப்பு கிடையாது. அப்படி என்றால் அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவராக இயேசு குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் நாம் செய்கின்ற பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவனிடத்திற்கு நாம் மனம் திரும்பவுமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வரானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த திருடன் என்பவன் பிசாசானவன். நம்முடைய சரீரத்தை அடிக்கும்படியாக கெடுக்கும்படியாக அவன் அநேக காரியங்களை செலுத்துகிறான். குடிப்பழக்கம், போதை பழக்கம், இன்னும் திருட்டு பழக்கம், இன்னும் அநேக காரியங்களை கொண்டு வந்து அவனை அந்த காரியத்திற்கு அடிமையாய் அவன் நடத்துகிறான். நீங்கள் கூட ஒன்று யோசிக்கணும், ஐயா, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும், இந்த பாவத்தை நான் சுமக்க வேண்டாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நீ ரட்சிப்பை அடைவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவரே சத்தியம், அவரே ஜீவனமாய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் அறியாமல் தெரியாமல் பண்ணிட்டேன், இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, குடியோ, போதை பொருளோ, அல்லது விபச்சாரமோ, அல்லது வேசித்தனமோ, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சத்திய வேதம் குறிப்பிடுகிறது. நீங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை உண்மையும் உத்தமமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலையில உம்மை துதிக்கும்படி நீங்க பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நானே வாசல் என்று சொன்னீங்க. அப்பா, உங்கள் வழி மூலமா தானப்பா ரட்சிப்பு எங்களுக்கு கிடைக்கும், உங்கள் மூலியமா தானப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பா, பிசாசானவன் எங்களுடைய இருதயத்தை, எங்கள் ஆத்துமாவை கொள்ளையடிக்கும்படி வந்தாலும் சரி ராஜாவே, அப்பா, நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி அப்பா எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ராஜாவே, சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ராஜாவே, என்ன தேவைகளோடு என்ன எதிர்பார்ப்புகளோடு வந்திருந்தால் ராஜாவே, ஆமென் என்றும் நீர் அவர்களுக்கு தந்தபடியால் நன்றி செலுத்தினேன். அப்பா, இவர்களை கொண்டு ஒரு குடும்பத்தை ரட்சிக்க கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிக நமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் ஜெபங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.